அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாவே ஒரு முழக்கத்தை கேட்கலாம். உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ? உதயநிதி அண்ணா தம்பி, உதயநிதி அண்ணா தம்பி. உங்க உதயநிதி அண்ணா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இந்த 3 அடையாளத்தை திறந்து தெருவுக்கு வந்து என்னை விட அதிகமா ₹1 சம்பாதிக்க முடியுமா உதயநிதி அண்ணா தம்பி? முடியுமா தம்பி? அதை விட ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பிளே பண்றேன், கேளுங்க உதயநிதி அண்ணா தம்பி. சூர்யா சாரும் அந்த சீன்ல கிடையாது. நான் படத்தை பார்த்துட்டு அவரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பஸ் இந்த படத்துல ஒரு சீன் வருது, அதை இடஒதுக்கீடை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒன்று வருது, அது வேணாம். நான் இல்லை பஸ் விட்டுருங்க, அதுன்னா ஒரு சின்ன டயலாக் தானே, விட்டுருங்க. ஸோ அப்போ என்னோட அரசியல் புரிதல் என்ன, எனக்கு இல்லாம தானே இருந்திருக்கு. ஆனா கேட்டீங்களா தம்பி? உங்க உதயநிதி அண்ணா இதை பேசும்போது உங்க அண்ணனுக்கு வயசு 34 வயசு வரைக்கும் ஒரு பாரம்பரிய திமுகவின் பாரம்பரியத்திலிருந்து வந்த உங்க உதயநிதி அண்ணாவோட தம்பி, உங்க உதயநிதி அண்ணா சமூக நீதியோ ரிசர்வேஷனோ தெரியாமையே வளர்ந்துருக்காரு. சொந்த குடும்பத்துக்கே சமூக நீதி சொல்லித்தராத உங்களோட கம்பெனின்னு சொல்லிக்கலாம். அது ஏன்னா நான் திராவிட ஐடியாலஜியை பின்பற்றுவேன். உங்க கம்பெனி தான் எனக்கு பிடிக்காது. உங்க கம்பெனியில சொந்த பிள்ளைக்கே சொல்லி தரல. இதுல உதயநிதி அண்ணா தம்பி பெருமை. அது பெருமை இல்லை தம்பி, உதயநிதி அண்ணா தம்பி, அது பெருமை இல்லை, வெக்கப்படணும். உதயநிதி அண்ணாக்கே இன்னும் எதுவுமே தெரியாது. அவர் தம்பிக்கு என்ன தெரியும் நாங்க நினைக்கணும். இதை விட இன்னொரு காமெடி கேளுங்களேன். குடும்ப கட்சி, வாரிசு கட்சி. ஆமா, இதோ அடுத்து என் கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு. இன்னைக்கு உதய அண்ணாவோட நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் தங்கச்சி வந்திருக்கா, என் தம்பி வந்திருக்கான். இது மாமா நிறுத்துமா. கலைஞருக்காக உங்க தாத்தா வந்தாரு, ஸ்டாலின் சாருக்காக உங்க அப்பா வந்தாரு, உதயநிதி அண்ணாக்காக நீ வந்த. ஆனா யாருமே உங்க குடும்பத்துல இருந்து மக்களுக்காக வரல. நீங்க எல்லாம் குடும்பமா வந்து கரப்ஷன் கலெக்ஷன் பண்றதுக்கு முட்டு கொடுக்க வந்திருக்கீங்க. இப்போ கரப்ஷன் கலெக்ஷன் இல்லைன்னா உடனே கூட்டமா கிளம்பி இருக்கீங்க. அதாவது இவங்க எல்லாம் ஜென்சின்றது எந்த கூட்டம்ன்றது இவங்க மூலமாவே தெரியுது பாருங்க. வாரிசுகள், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பெரிய தலையோட கரப்ஷன் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததோட வாரிசுகள் அவங்க எல்லாம் இப்போ அடுத்த தலைமுறைக்கும் கரப்ஷன் கனெக்ஷன் வேணும். நமக்கு கலெக்ஷன் இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அடுத்த தலைமுறையும் கலெக்ட் பண்றதுக்காக மக்கள் மேல போர் தொடுக்கிட்டு சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை நம்பிலாம் மக்கள் ஏமாற மாட்டாங்க. உதயநிதி அண்ணா தம்பி, உதயநிதி அண்ணா தங்கச்சி, உதயநிதி அண்ணாவோட சோ ஆட்கள் எல்லாரும் ஓகே. உங்க உதயநிதி அண்ணாவே இன்னும் நிறைய விஷயம் படிக்கணும். 34 வயசு வரைக்கும் ரிசர்வேஷன் தெரியாது, 34 வயசு வரைக்கும் சமூக நீதினா என்னன்னு தெரியாது. இதுல வேற எங்க தளபதியை வந்து தைரியமா சொல்லுவேன், எங்க தளபதியை வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்க தளபதி இலங்கை மீனவர்கள் போராட்டத்துக்காக நின்னப்போ உங்க உதயநிதி அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பார்த்து பேசினாவா உதயநிதி அண்ணா தம்பி, எங்களுக்கும் பார்த்து பேச தெரியும். பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு சில வார்த்தைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் தாய்மாமன் சீர் 2 கிராம் தங்கம் தருவேன்னு சொன்னேன். மகளிர் உதவிக்குழு சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் தருவேன்னு சொன்னேன். சார் டைம் டிராவலர் மிஷின் ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ஏதோ 2031 பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2021 26 வரைக்கும் நீங்க பண்ணதை இப்ப நான் பேசுறேன் சார். நீங்க டைம் டிராவல் இருந்து இந்த பக்கம் வாங்க. அது தப்பான டைம் டிராவலர் மிஷின் உங்களை வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்குது. உலகமே இந்த உலகம் இல்ல. இங்க வாங்க, இப்ப நான் ஒண்ணு படிக்கிறேன் கேளுங்க. 2021 உங்க தேர்தல் அறிக்கையில நீங்க கொடுத்த வாக்குறுதி மொத்தம் எத்தனை? 505. அதுல 373 வாக்குறுதியை செயல்படுத்தவே இல்லை. அதோட பட்டியலை படிக்கிறேன் கேளுங்க. மாநில சுயாட்சி, லோக் ஆயுத அமைப்பை வலுப்படுத்துறேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? வாக்குறுதி நம்பர் 18. சேவை உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வாக்குறுதி எண் 19. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை, வாக்குறுதி எண் 43. நீர் மேலாண்மை, ரூபாய் 10,000 கோடி நிதியுடன் நீர்நிலைகளை மேம்பாட்டு திட்டம், வாக்குறுதி எண் 89, செஞ்சீங்களா?
மீனவர்கள் கச்சத்தீவு மீட்க நடவடிக்கை. இது வந்து எல்லாரோட உங்க கடந்த காலத்துல இருக்கிற எல்லாரோட மேனிஃபெஸ்ட்லயும் இருக்கிற ஒரு விஷயம். அது கடைசி வரைக்கும் நீங்க நிறைவேற்ற போறது இல்லை. வாக்குறுதி எண் 113. மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை. வாக்குறுதி எண் 114. செஞ்சீங்களா மிஸ்டர் தாமு அன்பரசன்? 2030 வந்துட்டீங்களா? இங்க உங்களுக்கு டைம் டிராவல் மிஷின் தப்பா கொடுத்துருக்காங்க, அந்த மிஷின்ல ஏறி வந்துட்டீங்களா? கேளுங்க. நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி. வாக்குறுதி 138. செஞ்சீங்களா? தனி ஜவுளி ஆணையம். வாக்குறுதி எண் 142. செஞ்சீங்களா? தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம். வாக்குறுதி எண் 152. செஞ்சீங்களா? மாணவர்கள் கல்வி கடன் ரத்து. வாக்குறுதி 159. செஞ்சீங்களா? நீட் தேர்வு ரத்து ஹைலைட். வாக்குறுதி எண் 160. நீங்க சொன்னீங்களே வந்த உடனே செய்வோம், ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடன் தாலாட்டு பாண்டிங்களே தாலாட்டு. நீட் தேர்வு செஞ்சீங்களா? தனியார் நிறுவனங்களில் 75% வேலை தமிழர்களுக்கு. வாக்கு எண் 196. செஞ்சீங்களா? நீங்க இப்ப கூட துறைமுகத்துல ஒரு மீட்டிங் போட்டீங்க, மார்வாடிகளா உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்க. விசாரிச்சு பார்த்தா ஓட்டு போட்டது சேகர்பாபு அண்ணனுக்கு மார்வாடிகளை தானா. அதனால மார்வாடிகளை முக்கியத்துவம் கொடுத்து மீட்டிங் நடத்துறீங்க. நீங்க தமிழர்களுக்கு 75% வேலை வாங்கி தர போறீங்க. உங்க கட்சியை நம்பி நாங்க இருக்கணும். அடுத்து ஆண்டுக்கு 25,000 பட்டதாரிகளுக்கு 20 லட்சம் தொழில் கடன். வாக்குறுதி எண் 206. இந்த இடைவில ஒரே ஒரு சின்ன கிளிப்பை போடுறேன், கேளுங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் இதுதான் நம்மளுக்கு வம்பா போச்சு. படிக்காததுக்கு படிச்சுட்டு இருக்கிறான் பாரு, மாசம் 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எச்ச உழுந்து எத்தனை எல்லாம் வந்து பஸ்ல ஓட்டு போட்டான். தாவேக்காக்கு ஆதரவா வந்து படித்த பட்டதாரிகளாம் வந்து ஜொல்லு ஊத்தியா. யாரை சார் இன்சல்ட் பண்றீங்க? எங்களை இன்சல்ட் பண்ண உங்களுக்கு யாரா சார் தைரியம் கொடுத்தா? அப்போ 25,000 பட்டதாரிகளுக்கு 20 லட்சம் தொழில் கடன் சொன்னீங்களே, அப்போ ஓட்டு போட்ட மற்ற மக்கள்லாம் அதையும் நீங்க செய்யவே இல்லையே. வாக்குறுதி எண் 206. செஞ்சீங்களா? இதுல எங்களை பார்த்து ஜொல்லு விடுறாங்க சார். ஜொல்லு விட்டு போறதுக்கு நாங்க அண்ணா அறிவாலய வாசல்ல இருக்கிற கொத்தடிமைகள் இல்லை சார், ஓட்டு போடுற மக்கள். பார்த்து பேசுங்க அடுத்த மேடையில. மின்சாரம் மாதாந்திர மின்கட்டண கணக்கீட்டு முறை. வாக்குறுதி எண் 221. இன்னை வரைக்கும் அது நடைமுறையில் இல்லை. ரேஷன் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 3 LED பல்பு தர நீங்க பல்பு தான் கொடுத்தீங்க கட்சி வரைக்கும். வாக்குறுதி எண் 239. கூடுதல் 1 கிலோ சர்க்கரை மற்றும் உளுந்து வழங்குதல். வாக்குறுதி 240. சட்டப்பேரவை நிர்வாகம் சட்டமேலவை மீண்டும் கொண்டு வருதல். வாக்குறுதி எண் 374. கொண்டு வந்தீங்களா? ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம். வாக்குறுதி எண் 376. இதுவும் நடக்கல. அதை தாண்டி சட்டசபை லைவ், அதுவும் நடக்கல. அதாவது இப்ப நான் படிச்ச எல்லா லிஸ்ட் இருக்குல்ல, 2021 2026 வரைக்கும் நீங்க செய்யாதது இன்னும் இருக்கு. நான் அதை ஹைலைட் பண்ணி எடுத்து வச்சு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒரே மாசம் ஆன கட்சிக்கு உட்காந்து லிஸ்ட் வாசிக்கிறீங்க. லிஸ்ட் நான் 2031 உங்களாலேயே மொராலிட்டி எல்லாம் இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு. மக்களை ஒவ்வொரு நாளும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இழிவுபடுத்திக்கிட்டு திமுகன்ற தீய சக்தியை அகற்றிருக்கோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தீய சக்தியை 1 இன்ச்சு கூட தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு பண்ணணுன்றதா எங்க எண்ணமாக மாறுது. மக்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.